الله أكبر. بسم الله الرحمن الرحيم. وقل جاء الحق وزهق الباطل إن الباطل كان زهوقا. முஸ்லிமான ஒரு சகோதரரோ சகோதரியோ முஸ்லீம் அல்லாதவர்களோட போயிட்டா அது ஹராம். இஸ்லாமிய அடிப்படையில் அந்த திருமணம் ஹராம். அது ரத்து செய்யப்பட வேண்டிய திருமணம், அது இஸ்லாம் சொல்லுது. ஆனால் இப்போ அவங்க அப்படி வாழும் காலமெல்லாம் அல்லது திருந்தி வந்துட்டாலும் அவங்கள எப்படி எடுக்கிறது? முஸ்லீம் அல்லாதவர்களா அவங்கன்னு கேட்குறாங்க. அவர்கள் ஒரு முஸ்லீம் அல்லாத ஒருவரோடு தொடர்பு வைத்து இப்படி போனாங்கன்னு சொன்னால் அது பெரும்பாவமே தவிர இஸ்லாத்தை விட்டு அவங்க வெளியே போக மாட்டாங்க. அவங்க முஸ்லீம் தான். அவங்க அவர்களோடு தொடர்ந்து வாழ்ந்தாலும் அவங்க என்ன முஸ்லீம் தான். ஹராமான ஒரு திருமண உறவில் அவங்க இருக்கிறாங்களே தவிர இஸ்லாத்தை விட்டு அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, வெளியே போக மாட்டாங்க. எப்போ இஸ்லாத்தை விட்டு அவங்க வெளியே போவாங்கன்னு சொன்னால் முஸ்லீம் அல்லாதவர்களை திருமணம் முடித்து அவர்களோடு சேர்ந்து அவர்களது மத விஷயங்களில் ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்கடா. சரி, ஒரு இந்துவோட தொடர்பு வச்சு போயிட்டாங்க, ஒரு ஆணோ பெண்ணோ. அதுலேருந்து அவர்களோடு என்ன செய்கிறாங்க, இந்து வணக்க முறையிலேயே வணங்குறாங்க. அந்த மாதிரி என்னது இருந்துகள்றாங்க. இங்கே ஒருவேளை குடும்பம் சேர்த்து வச்சுட்டேன்னு வைங்க, உம்மா வீட்டுக்கு வந்தால் பள்ளிக்கு போய்க்கிறது, அங்கே போனால் கோயிலுக்கு போய்க்கிறதுண்டா அப்பா என்ன செய்கிறாரு, இஸ்லாத்துட்டு வெளியே போகிறாரு. இஸ்லாத்துட்டு எதனால் வெளியே போகிறாரு? அப்படி திருமணம் முடிச்சதுனால இஸ்லாத்துட்டு அவர் என்ன செய்யலை, வெளியே போகலை. அவர் கொள்கையை அவர் மாற்றிக்கொண்டதுனால தான் என்ன செய்கிறாரு, இஸ்லாத்துட்டு வெளியே போகிறாரு. இல்லை என்றால் அவர் ஒரு தவறான ஒரு பாவமான ஒரு உறவில் என்ன செய்கிறாரு, இருந்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் அதனது அர்த்தம். ரைட், இதுதான் நம்ம இதில் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய. அடுத்தது பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் கூட ஒரு இஸ்லாமிய அடிப்படையில் நம்ம என்ன பார்க்கணும்னு சொன்னால், முறையான தாய்க்கும் தந்தைக்கும் பிறந்த பிள்ளைகள் தான் அவங்க. விபச்சாரத்தில் பிறந்த பிள்ளைன்னு இஸ்லாம் என்ன செய்யாது, அவங்கள பிள்ளைகளை சொல்லாது. நல்ல முறையில் புரிஞ்சுக்கொள்ளணும். ஏன்னா காஃபிரும் ஒரு காஃபிரான பெண்மணியும் திருமணம் முடிக்கிற நேரத்தில் அவங்களோட பிள்ளைகளை நம்ம என்ன செய்கிறோம், முறையான குடும்பத்தில் பிறந்தாதான் நம்ம பார்க்குறோம். அது நாங்கள் தவறுன்னு சொல்கிறது இல்லையே. இங்கே இஸ்லாம் யாரை முடிக்கக்கூடாதுன்னு சொல்லுது, அவங்கள முடிச்சிக்கிறாங்க, திருமணம் தான் நடத்திக்கிறாங்க. இஸ்லாம் அனுமதிக்காத ஒரு திருமண முறையை என்ன செஞ்சுக்கிறாங்க, அவங்க திருமணம் முடித்திருக்கிறார்கள் என்று தான் அதில் சொல்லணுமே தவிர இதில் எது வந்துடாது. உதாரணம் செல்ல பொழுது பெற்றோர்களை இந்த மாதிரி திருமணத்தை செஞ்சு வச்சிருவாங்க, அதுக்கான விபச்சார தண்டனையாக கொடுக்கறதுக்கு விபச்சாரம் செய்யலவங்க பெற்றோர்களே திருமணம் செஞ்சு வைக்கிறாங்க. ஒரு முஸ்லீம் அல்லாதவருக்கு திருமணம் செஞ்சு வைக்கிறாங்கன்னு வைங்களேன். இப்போ நடந்தது என்ன, விபச்சாரம் இல்லை, திருமணம் நடந்தது, திருமணம். ஆனால் இஸ்லாம் அனுமதிக்காத திருமணம், இஸ்லாம் தடுத்த ஒரு திருமணம். அவங்க பிரித்து வைக்கப்படணும், அவ்வளோ சட்டம். அவங்க பிரித்து வைக்கப்படணும். அந்த நேரத்தில் குழந்தைகள் பிறந்தால் அவர்கள் தாயும் தான், முறையான தந்தையும் தான். ஆனால் அவர்கள் முஸ்லீம் அல்ல, இஸ்லாத்தொட்டு வெளியே போனார்கள் இடத்துக்கு என்ன செய்யாது, அவர்கள் வர மாட்டார்கள். எங்கள்கிட்ட அப்படி ஒரு சிந்தனை இருக்குது. இந்த கத்னா செய்யாட்டி முஸ்லீம் எல்லாம் என்ன மாதிரி இங்கே அப்படி ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. இப்படி போனால் முடிஞ்சு இஸ்லாத்தொட்டு வெளியே போயிட்டாங்க. இஸ்லாத்தொட்டு வெளியே போகலை, அவங்க இஸ்லாத்தில் தான் இருக்கிறாங்க. அவங்க இன்னும் சொல்ல போனால் இப்படி உள்ள நிறைய பேரை நம்ம ஒரே அடியாக தவறில் லொக் பண்ணிடாம கூடாது. சிலர் என்ன செய்வாங்கன்னா, சிலருடைய உள்ளத்தில் வந்து இஸ்லாம் உயர்ந்த இடத்துல இருக்கும், இஸ்லாம் உள்ளத்தில் உயர்ந்த இடத்துல இருக்கும். உம்மாபாவார் கொண்டு போய் சேர்த்த இந்த யூனிவர்சிட்டி, இந்த காலேஜ், அதுதான் இந்த வேலையை செஞ்சிருக்கும். என் புள்ள படித்து பெரியாளாக வரணும் அப்படின்றது தான். அவங்க அப்போ அப்படி பெரியாள் ஆயிடுவாங்க. பெரியாளாக தானே வரணும், பெரியாள் தானாக தானே முடிவு எடுப்பான். அவங்க எடுத்த முடிவு தான் அது. பெரியாள் தானாக முடிவு எடுப்பான், அவங்க எடுத்த முடிவு அது. இப்போ நம்ம அந்த சில நேரத்தில் அவங்கள்ட்ட இஸ்லாம் இருக்கும், தீன் இருக்கும். ஆனால் இந்த ஆசை அவங்கள கொண்டு போய் என்ன செஞ்சிருக்கும், இந்த தவறில் கொண்டு போய் விட்டுருக்கும். அதனால் உடனடியாக அவங்க இஸ்லாத்தை வெளியே போனால் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, பிள்ளை அவங்கள என்ன செய்யணும், விளங்கப்படுத்தி இஸ்லாத்தை கூட இப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்லி அவங்களே இஸ்லாத்துக்கு எடுத்து திருமணம் முடிச்சு வைக்கலும்னா முடிச்சு வைக்கிறது, அல்லது இவரை காப்பாற்றி என்ன செஞ்சிடணும், எடுத்துடணும். திருப்பி லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுக்கணும் எந்த அவசியமும் இல்லை. அதாவது மவுத்துக்கு பின்னால் கொடுக்கறதுல எல்லாரும் ஒரு மண் பிடிச்சி போடுங்கன்னு சொல்லுவாங்க. நானும் தான் அதை யோசிச்சிட்டிங்கன்னா எதுக்காக கொடுக்குறாங்கன்னு சொல்லி. குர்ஆன்லேயோ ஹதீஸ்லேயோ அதுக்கு எந்த இதுவும் இல்லை. வணங்கிட்டா இஸ்லாமிய அடிப்படையில் குர்ஆன் சொன்ன அடிப்படையில் எந்த இதுவும் இல்லை. சிலர் என்ன செய்வாங்கன்னா, இப்படி ஒவ்வொன்றா தூக்கி போடுவாங்க. அது எதுக்கு செய்கிறாங்கன்னு இல்லை. மார்க்கமெண்டு செஞ்சால் பிழை, சாதாரணமாக செஞ்சால் தவறெல்லாம் இல்லை. ஆனால் எடுத்து கொடுத்து போடுறது பிழை. என்னது, இன்றைக்கி ஒரு மண் எடுத்து போடுங்க, அவர் மண் தூக்கக்கூட அளவுக்கு அவர் சோகமாய்ப்பார், இவர் எடுத்து கொடுக்குற இதெல்லாம் பிழை. ஆனால் இதுக்கு மார்க்க ரீதியாக எந்த விதமான ஆதாரமும் இல்லை.
மார்க்க ரீதியாக எந்த ஆதாரம் சாதாரணமாக ஒரு ஜனாசாவை சாதாரணமாக மூடுற மாதிரி என்ன செய்யணும் நம்ம மூடிக்கொள்ளணுமே தவிர மற்றபடி இது சட்ட ரீதியாக என்னது மார்க்க ரீதியாக எந்த விதமான இதுவும் இல்லை. ஒரு முதலாவது குடும்பத்தில் உள்ளவங்க மண் போடுறாங்கன்னா தவறெல்லாம் இல்லை அதில் இல்லை, அதான் சுண்ணா அதான் மார்க்கம் அதான் தீனன்னு சொன்னா தான் அங்கே தவறு. குடும்பத்தில் உள்ளவங்க தான் அதெல்லாம் என்ன செய்வாங்க முன்னுக்கணிப்பாங்க, அவங்க தான் மண்ணை போடுவாங்க. அந்த அடிப்படையில் போட்டால் வேறு. ஆனால் ஆரம்பத்தில் உள்ளவங்க அப்படி மூணை தூக்கிட்டு போகிறது வழங்கிட்டா இப்போ குடும்பத்தில் உள்ளவங்க எடுத்து கொடுக்குறதெல்லாம் என்னது குர்ஆன் சொன்னால இல்லாத ஒரு விஷயம், பிழை, தவறு. மேலும் மக்களை நன்மையின் பக்கம் அழைப்பவர்களாகவும் நல்லதை கொண்டு மக்களை ஏவுபவர்களாகவும் தீயதிலிருந்து மக்களை விலக்குபவர்களாகவும் உங்களிலிருந்து ஒரு கூட்டத்தார் இருக்கட்டும். இன்னும் அவர்களே வெற்றி பெற்றோர் ஆவர்.